உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம். முதலாவது வசனத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்ப உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஏனோ தானவென்று நடக்கிறவர்களுக்கு அல்ல. தெய்வ பயமில்லாபடி இஷ்டப்படி வாழுகிறவர்களுக்கு அல்ல. ஒரு தெய்வ பயத்தோட அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நடக்க உங்களை அர்ப்பணித்து கொண்டா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு பலிக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள இயேசு உங்களை பூரணமாய் ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம் அப்படி இருக்கிறது? முதலாவது ஆசீர்வாதம் இந்த 128 சங்கீதம் 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, உன் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய். நீ உழைத்து சம்பாதிக்கிற அந்த வருமானத்தின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இருக்கும்.